ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2024 ஆண்டு செப்டம்பர் மாதம் 26 தேதி வியாழக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பரலோக சிங்காசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரம் 2-3 வசனங்கள் சொல்லுகிறது, இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது, அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும் பதுமராகத்துக்கு ஒப்பாயிருந்தார். இந்த பூமியில் அநேக சிங்காசனங்கள் உண்டு. தாவீதின் சிங்காசனத்தை குறித்து வேதத்தில் அதிகமாய் வாசிக்கிறோம். சாலமோன் தனக்கென்று ஒரு பகட்டான ஆடம்பரமான சிங்காசனத்தை செய்தார். அந்த சிங்காசனத்துக்கு பொன்னினால் செய்யப்பட்ட 6 படிகளும் ஒரு பாதப்படியும், உட்காரும் இடத்திற்கு இருபுறத்திலும் கை சாய்மானங்களும் இருந்தது. 2 சிங்கங்கள் கை சாய்மானங்கள் அருகே நின்றன. அந்த 6 படிகளின் மேலும் 2 பக்கத்திலும் 12 சிங்கங்கள் நின்றன. எந்த ராஜ்யத்திலும் இப்படி பண்ணப்படவில்லை. 2 நாளாகமம் 9 அதிகாரம் 18-19 வசனங்கள். சிங்காசனம் என்பது சிங்கம் மற்றும் ஆசனம் ஆகிய 2 வார்த்தைகளின் கூட்டுச் சொல்லாகும். சிங்கம் போன்று வீரதீரமாய் யுத்தம் செய்து பகைவர்களை வென்றவர்களாய், ஆளுகையும் அதிகாரமுடையவர்களாய் ராஜாக்கள் சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பார்கள். அதுதான் ஒரு தேசத்தின் ஆளுகையின் ஸ்தானம், சட்டங்கள் இயற்றப்படுகிற இடம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பரலோக தரிசனங்களை கர்த்தர் காண்பித்த போது முதலாவது பரலோக சிங்காசனத்தை காண்பித்தார். அங்கே பிதாவானவர் கம்பீரமாய் வீற்றிருந்தார். குமாரனாகிய இயேசு ஜெயம் கொண்டு பிதாவின் வலது பாரிசத்திலே வீற்றிருந்தார். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21. அவரே யூதா கோத்திரத்து சிங்கம் என்று அழைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5. அந்த சிங்காசனம் ஒரு பக்கம் கிருபாசனமாயிருக்கிறது, இன்னொரு பக்கம் நியாயாசனமாயிருக்கிறது. அண்ட சராசரங்களுக்கும் அது சிங்காசனமாய் இருந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கோ அது கிருபாசனமாயிருக்கிறது. தேவனுடைய கிருபை அங்கிருந்து வெளிப்படுகிறது. அங்கே தேவனுடைய இரக்கங்களையும் மனதுருக்கத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நிச்சயமாகவே உங்களுக்கு ஒத்தாசை வரும். அந்த கிருபாசனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரதான ஆசாரியனாகிய மன்றாடி கொண்டிருக்கிறார். பாவ மன்னிப்பை பொழுந்தெறி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார், எபிரேயர் 4:16, நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். பூமியிலே நீங்கள் வாழ்கிற நாளெல்லாம் கர்த்தருடைய கிருபாசனத்திலிருந்து உங்களுக்கு கிருபை பொழிந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தின் ஓட்டத்தை முடித்த பின்பு ஜெயம் கொண்டவர்களாய் அதே சிங்காசனத்தில் நீங்கள் வீற்றிருக்கும்படி கர்த்தர் அருள் செய்திருக்கிறார். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல என்று சொல்லுகிற கிறிஸ்து, வெளிப்படுத்தல் 3:21, அதோடு நிறுத்திவிடவில்லை. நம்மையும் ஜெயங்கொண்டவர்களாக உலகத்தில் வாழும்படி உற்சாகப்படுத்துகிறார். அப்பொழுது அவருடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரும்படி அருள் செய்வார். தேவ பிள்ளைகளே, இதைவிட மகிமையான காரியம் ஒன்றுமில்லை. இதைவிட மேலான ஸ்லாக்கியமும் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை எவ்வளவு மேன்மையாய் எண்ணி தம்முடனே என்றென்றுமாய் சிங்காசனத்திலே அவரோடு கூட வீற்றிருக்கும்படி அருள் செய்கிறார். இன்றைய நினைவிற்கு எபேசியர் 2:7.
7. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். இன்றைய வேத வாசிப்பு காலை ஏசாயா 1 மற்றும் 2 அதிகாரங்கள், மாலை கலாத்தியர் 5 அதிகாரம். அன்புக்குரிய அன்புள்ள வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். பரலோக சிங்காசனம் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை தேடுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமென்.